ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நிஃப்டி லெவல்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் யாராவது பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தந்திருக்க இந்த டிமேட் அக்கௌண்ட் பிளாட்ஃபார்ம் லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தான், அப்ஸ்டாக்ஸ், அலிஸ் ப்ளூ, ஜிரோதா. ஸோ இந்த 4 ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட லிங்க் தந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் தேவைன்னா மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தயவுசெஞ்சு நண்பர்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். இன்றைக்கி நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், ஸோ வாங்க இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ என்ன அப்படின்றத மார்க்கெட்டில் பார்க்கலாம். கைஸ், இது வந்து நான் நேற்றே உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே தந்துட்டேன். 1 செப்டம்பர் 2025 நிஃப்டி இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபிபனாச்சி லெவல் தந்திருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து சிஇ பை அடுத்த 24,500க்கு மேலே, அப்புறம் 528, 554, 572 அபவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த 500 பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து வாங்கலாம். இது வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனா. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தந்த லெவல்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து இங்கே எப்போ வாங்கணும் அப்படின்றத நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு 12:13க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேரப்படி 24,556 அண்ட் 24,575 ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் 575க்கு அப்புறம் எவ்வளோ போயிருக்கான், எத்தனை பாயிண்ட் மேலே போயிருக்கான்னு பாருங்கள். 575க்கு அப்புறம் செப்டம்பர் 1 எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த கேண்டில் தான் 9:15க்கு. ஸோ எதில் ஓப்பன் ஆகிருக்கான், 480. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 432. இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து கேப் அப் ஓப்பன். அப்போது இது பாசிட்டிவ் சினாரியோ. சரிங்களா? ஸோ யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கானோ அவனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 480 ரூபா. ஸோ அதுலேருந்து அவன் கீழே எவ்வளோ போயிருக்கான்னு பாருங்கள், 424, 480. அவன் கீழே போன லெவல் பாருங்கள், வெறும் 12 பாயிண்ட் தான். அப்போ மீதி பாயிண்ட் எங்கே தரப்போகிறான், ஸோ மேலே தான் தரப்போகிறான். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே நமக்கு இண்டிகேஷன் தந்துடுவோம். மார்க்கெட் வந்து மூமெண்டம் மேலே போகிறானா கீழே போகிறானான்னு. ஸோ அடுத்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கோம் பாருங்கள். ஸோ ஒரு நாளைய ரேஞ்சு 150 பாயிண்ட்டு. ஸோ ஓப்பன் கீழே 12 பாயிண்ட்டு, மீதி இருக்கக்கூடிய 150 பாயிண்ட் வச்சு பாருங்கள். மினிமம் 150 வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவல் வரையும் வந்திருப்போம். ஸோ அதுக்கு மேலே எத்தனை பாயிண்ட் போயிருக்கேன், 150 இங்கே வச்சுருக்கேன். அதாவது 150ன்னு வைக்கும்போது 630 வரையும் வரான். இவன் வந்து 635, 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் மேலே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நாம் தந்த லெவல்ஸ் பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், நாம் இந்த மார்க் பண்ண லெவல் எல்லாமே நேற்றே மார்க் பண்ணி தந்த லெவல்ஸ். இங்கே டெலகிராமில் பாருங்கள், அப்சைட் லெவல்ஸ் என்னென்னு தந்திருக்கேன். இங்கே பாருங்கள், 500க்கு மேலே போனான்னா 528, 554, 589, 625 ஒரு லெவல் தந்திருக்கேன்னா, அதையும் பிரேக் பண்ணி நல்லா மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால் 661, 684, அப்புறம் 708. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தந்த லெவல்ஸ் படி அவன் ஒவ்வொரு லெவலையும் பிரேக் பண்ணி மேலே ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிருக்கான். 625 நம்ம மார்க் பண்ண லெவல். 572க்கு மேலே நீங்கள் வந்து வாங்கலான்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து 572க்கு அப்புறம், அதாவது இந்த ஓப்பன் ரேஞ்சை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அந்த சினாரியை வச்சு பார்த்தீங்கனாலே 150 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். நான் சொன்ன லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 572. ஸோ இதுதான் அந்த லெவல். சரிங்களா? ஸோ இது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எத்தனை பாயிண்ட் போயிருக்கான் பாருங்கள். நான் நேற்றே உங்களுக்கு இந்த சார்ட் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டேன், யூடியூப் வீடியோவில் போட்டிருந்தேன். சரிங்களா? 63 பாயிண்ட் நண்பர்களே.
ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 900 குவான்டிட்டி நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அது நல்ல ஒரு டபுள் ப்ராஃபிட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும், பண்ண தெரியாத நண்பர்கள் பிகினர்ஸ்க்காக நம்ம சேனலில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம ஒன் டே பிஃபோரே தந்துட்டுருக்கோம். நம்ம லெவல் அக்யூரசி பாருங்கள். நம்ம சேனலில் தரக்கூடிய இந்த லெவல்ஸ் இல்லாமல் ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேட்டட் லெவல்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் கணக்கீடு அடிப்படையிலே நம்ம லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். அந்த லெவல்ஸ் என்னென்னா இங்கே பாருங்கள், 24,400 கால் ஆப்ஷன், 500 கால் ஆர் புட். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு இம்பேக்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க அப்படின்றத நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த 500 காலர் புட்டு என்ன இருக்கான்னு பாருங்கள், 400 என்ன இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கீழே 500 வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம பிபி லெவலில் வந்து டச் பண்ணி கரெக்டாக வந்து பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ஒரு 50 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து 1247க்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணேன். நம்ம மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்ம சொன்ன இந்த 24,500 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்காங்க பாருங்கள், நம்ம பிஇபி லெவல் 88. அதை கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக ஓப்பன் ஆனால் கீழே வந்து ஒரு 12 பாயிண்ட் மட்டும் கீழே போயிட்டு திரும்ப வந்து 72 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம பிஇபி லெவல் சப்போர்ட். சரிங்களா? ஏன்னா அவன் எஸ்எல் என்ட்ரி கிட்டே கீழே போகலை. சரிங்களா? ஸோ எஸ்எல் என்ட்ரி அதுக்கும் கீழே தந்துருந்தோம். அந்த லெவலுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காதனால அந்த எஸ்எல் வரைக்கும் போகலை. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பன், கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் திரும்ப மேலே வந்து பிரேக் ஈவன் பாயிண்டில் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் அப் டு வந்து ஒரு 110 வரையும் பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸு. திரும்ப அந்த சைடு கன்சால்டேஷன் மோடில் போயிட்டு செகண்ட் டைம் அகைன் 88 பிஇபி லெவலில் ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் 35 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி புல்லிஷ் மூமெண்டம் வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 600 புட் ஆப்ஷனும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் வந்து இந்த 62 பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் 24,600 புட் ஆப்ஷன். இந்த 62 லெவலை கட் பண்ணி கீழே விழுந்தால் மட்டும்தான், அதை 74 இருக்கும்போதே நான் உங்களுக்கு இந்த லெவலை மார்க் பண்ணி 12.15க்கு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இவன் இதை பிரேக் பண்ணி சாலிடாக கீழே வந்தால் மட்டும்தான் வீக்னஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து திரும்பவும் ரிவர்ஸலாகி மேலே போயிடுவான்னு இதை ஏறாவும் போட்டு காமிச்சிருப்பேன். மார்க்கெட் ஆனால் இதை பிரேக் பண்ணி கீழேயே வரல, இதுக்கு மேலே போவோன்றதை நான் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி ஏன் சொன்னேன்னா, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால தான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 24,600 புட் below 62 weakness up to 34 and below more weakness, but careful, 62 62 is SL support area அப்படின்றது தெளிவாக பிகினர்ஸ்க்காக ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபோவாக நான் சொல்லிட்டேன் கைஸ். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி வச்சோ இல்லை நம்ம ப்ரீமியம் பேஸ் அடிப்படையில் இருந்தாலும் அது கூட நான் வந்து ஃபிபனாச்சியை ஆட் பண்ணி எந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு கோல்டன் ரேஷியோ வந்து எந்த சைடு மொமெண்டம் தருவோம் அப்படின்றதையும் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம சேனலில் தந்த லெவல்ஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி நல்லாவே பண்ணியிருந்தான் கால் சைடில். ஸோ கால் சைடில் நிறையா என்ட்ரி எடுத்திருந்தீங்க, கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கைஸ், நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 24,625 முடிஞ்சிருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ அப் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650க்கு மேலே மார்க்கெட் வரும்போது அப் டு இந்த 677 684 இது வரைக்குமே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இதை ஸ்ட்ராங்காக புல்லிஷாக வந்து பையர்ஸ் டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணி இந்த இதை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி மேலே வரும்போது உங்களுக்கு 700 வரைக்குமே 710 வரைக்குமே ரிஜெக்ஷன் லெவல் தான். ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் இந்த ஜோனில் ரிவர்சல் ஆவாங்க. கேர்ஃபுல்லாக பிகினர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 24,710 அபவ் ஒன்லி குட் கால் ஆப்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நாளைக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ப்ரீமியம் டிகே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப் சைடில்.
ஸோ ஒன்ஸ் ஸ்ட்ராங்காக இந்த இடத்த க்ளோஸ் 710 க்ளோஸ் வச்சா மட்டும் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நமக்கு 20 to 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும். பேராசை பெருநஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸ். சரிங்களா? நான் தந்த இந்த அப்சைட் லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து ரிவர்சல் ஜோன். இந்த ப்ளூ லைன் அந்த மெரூன் லைன் எல்லாமே வந்து நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக இருப்பாங்க. ஸோ மொமெண்டம் வந்து இந்த ஜோனில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு கேண்டில் க்ரீனாகவும் ஒரு கேண்டில் ரெட்டாகவும் வந்து நம்ம ப்ரீமியத்தை நல்லாவே டிகே பண்ணுவாங்க. கவனமாக ட்ரீட் பண்ணுங்கள். 24,710 பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் தருவான். 733, 740. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஸோ 760 வரைக்கும் போவான். அதை பிரேக் பண்ணி நல்லா போனால் மட்டும்தான் 786, 800ன்றது மிகப்பெரிய ரிவர்சல் ஏரியா. சரிங்களா? இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே விழுவ வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா அப்சைடில்? அதே மாதிரி டவுன் சைட் லெவல்ஸ். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே வந்து பிரேக் பண்ணி வரான்னு வச்சுக்கோங்க. இந்த 600 பிரேக் பண்ணி கீழே வரும்போது கீழே வந்து டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் ஜோனாக இந்த ஏரியா வந்து இன்றைக்கி வந்து ஆக்ட் பண்ணாங்க. 589, 594 இந்த ஜோன்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நாளைக்கு இந்த ஏரியாலாம் சப்போர்ட் ஜோனாகவே இருப்பாங்க. நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 589 பிலோ சஸ்டெயின் ஒன்லி புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழேயே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து திரும்பவும் சப்போர்ட் லெவலில் இருக்குது 550, 572, 554, 550, 528, 513, 500 பிஎஸ்ஐ லெவல். சரிங்களா? இந்த மாதிரி பிஎஸ்ஐ லெவல்லாம் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுப்பான், ஒரு புல் பேக் எடுப்பான். சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். டிமாண்ட் ஜோன் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கைஸ், புதுசாக பார்க்குற நண்பர்கள் இதில் டிமேட் அக்கௌண்ட் தேவைன்னா நம்ம டிபியில் யூடியூப் சேனலில் லிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த டவுன் சைட் லெவல் வந்து அப் டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 24,436, அதாவது 500 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே 487, 477, 472, 463, 436, 426, 416, 405. அதாவது 405ன்றதுன்னா நேற்றைய லோ. சரிங்களா? ஸோ எஸ்டர்டே லோ வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட். நேற்றைய லோனா ஐ திங்க் ஃப்ரைடே முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்து கவனமாக நோட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி முக்கியமாக நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். அதை ஆல்ரெடி நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க கைஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 24,600 கால் அண்ட் புட் அடிப்படையில் இருந்தாங்க அப்படின்னா அதோட ப்ரீமியம் அடிப்படையில் பார்த்தீங்க, அதாவது என்எஸ்சி வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு என்னெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கான்னு பாருங்கள். 24,600 கால், 24,600 புட்டு, அதே மாதிரி 24,500 புட்டு, 24,500 கால். அதுக்கு இன்பிட்வீனில் 24,550 இவங்களும் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 24,600லேருந்து 500, 600 இதன் இன்பிட்வீனில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதன் அடிப்படையில் நான் எடுத்த லெவல்ஸ் தான் இது. சரிங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து 625 முடிஞ்சதுனால நான் ரவுண்டு வேல்யூவை 600 எடுத்திருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் தந்திருக்க லெவல் அப்சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,641லேருந்து 24,800 வரையும் தந்திருக்குங்க கைஸ். அதே மாதிரி ஒருவேளை மார்க்கெட் வந்து 625 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 600லேருந்து 625, 650க்குள்ளே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே விழுகிறான் அப்படின்னா இந்த டவுன் சைட் லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி நாளைக்கான இம்பார்ட்டன்ட் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றத இங்கே தந்திருக்கேன். ஸோ நமக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கக்கூடியவங்க 24,500 காலார் புட், 24,600 காலார் புட், 24,700 காலார் புட். சரிங்களா? அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய டீப் இந்த மணி போனீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் 24,800 காலார் புட் ஆப்ஷன்.
நீங்கள் கால் சைடில் டீப் இந்த மணி பார்த்தீங்க அப்படின்னா 24 400 24 300 சரிங்களா. ஸோ ஸ்பாட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா 24 500 போட்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ஸ்பாட்டுலேருந்து 100 + 100 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க யார் வீக்காக இருக்காங்கன்னு. ஸோ அதுவும் நான் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பேன் கைஸ் இன்னைய மார்க்கெட்டில். சின்ன ஒரு ரிமைண்டர் இங்கே பாருங்கள் கைஸ், கம்பேர் 24 600 புட் ஆப்ஷன் கெட்டிங் வீக்கர் ஆர் ஸ்ட்ராங்கர், ஆல்சோ செக் 24 500 சிஇ கெட்டிங் ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் 12:20க்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து அகைன் மேலே புல்லிஷாக போனோம் அப்படின்னா 24 400 கால் ஆப்ஷன் 208 வந்து அபோவ் வந்து சஸ்டெயின் பண்ணான்னா நல்ல ஸ்ட்ராங்காக போவான்னு சொல்லியிருந்தேன். பட் 208க்கு முன்னாடியே வந்து அவன் வந்து ரிவர்சல் ஆகிருப்பான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா, இல்லை புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ராங்காக வீக்கான்றதை கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அட் த மணியில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அட் த மணி ஸ்ட்ரைக் ஸ்பாட் எதில் இருக்கானோ அதோட கால் ஆர் புட்டை கம்பேர் பண்ணணும். அது ஸ்பாட்லேருந்து 100 ப்ரைஸ் மேலே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அதை வந்து கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பாட்லேருந்து 100 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட் வந்து நம்ம அது கூடவே நம்ம பிஇபி லெவலில் தந்திருக்கோம். அந்த பிஇபி லெவல் யார் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறாங்கன்றதை கம்பேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக லாஸ் ஆக வாய்ப்புகளே கிடையாது நாம் தரக்கூடிய லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். see you tomorrow கைஸ். நாளைக்கு லைவில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. இஃப் பாசிபிள் ஒன்லி ஐ வில் டூ இட். ஓகே கைஸ், அதர்வைஸ் ஃபாலோ அவர் ரூல்ஸ் and follow our levels. Thanks for watching.